எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுக்கு சூப்பரான வெங்காய சமோசா குட்டி குட்டியாக விற்கும் இல்லையா கடைகளில், அதை தான் நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்ய போகிறோம். அதுவும் மைதாவை சேர்க்க போகிறதில்ல, கோதுமையை வச்சு சூப்பராக நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை சமோசா. வெங்காய சமோசா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, எல்லாருக்கும் பிடிக்கும். அது எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். மைதா இல்லை, கோதுமை மாவு தான். உங்களுக்கு மைதா வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. சூடான ஆயில் இல்லை, நான் நார்மல் ஆயில் தான் விட்டுருக்கேன். எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம், நெய் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பிடிச்சா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரணும். இப்போது தண்ணி அதிகமாக சேர்த்துட வேண்டாம். நம்ம சப்பாத்தி பதத்தை விட நம்ம கொஞ்சம் பூரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இருக்கட்டும். அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவு எந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக மசாலா தேவைப்படாது. ஜீரகம் பொரிஞ்சு வரட்டும். நான் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எனக்கு ஒரு 15 சமோசாக்கு மேலே வந்துச்சு. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம், வேறு எதுவும் சேர்க்கலை. வெங்காயம் கண்ணாடி பதம் லைட்டாக வந்தால் போதும், அதிகமாக வதங்க தேவையில்லை. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு இந்த ஸ்டெப் செய்யணும், இல்லாட்டி மசாலா கரிஞ்சு போயிடும், பார்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன், அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் ஆயிலில் போட்டு பொரிக்க போகிறோம், அதனால் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். இது போதுமான அளவு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், அப்படியே ஆறட்டும். இப்போ மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் 4 உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 4 உருண்டைகளாக எடுத்துக்கிட்டோம். இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்கக்கூடாது, நல்லா மெலிசாக, எந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இது ஓரங்களெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும்னு சொல்லிட்டு. பாருங்கள் கையே தெரிகிற அளவுக்கு நல்லா சூப்பராக மெலிசாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் அந்த திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஜஸ்ட்டு தவாவில் போட்டு திருப்ப போகிறோம், அவ்வளோதான். அந்த ஈரப்பதம் உறிஞ்சுதுன்னா போதுமானது. நிறைய நேரம் வைக்கக்கூடாது, லைட்டாக போட்டு திருப்பிடணும், அவ்வளோதான். இப்போ எடுத்துடலாம், போதும். இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சமோசா ஷீட் செய்கிறதுக்கு நான் வந்து 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி 3ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் நாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள். இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஒன்று எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இன்னொரு மடிப்பு மடிக்கணும். அந்த மடிப்பில் தான் நம்ம ஸ்டஃபிங் வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும், கேப் தெரியக்கூடாது. இப்போ நம்ம அந்த வெங்காயத்தை வச்சுருங்க. வச்சுட்டு கோதுமை மாவை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் கோதுமை மாவை நல்லா திக்காக நம்ம பேஸ்ட்டு செஞ்சு வச்சுக்கணும். அதை நம்ம சேர்த்து செய்யும்போது சூப்பராக நமக்கு ஒட்டிக்கும். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்துருச்சு பாருங்கள். அது வந்து லைட்டாக அந்த இது திறந்துருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ணெயில் வெளியில் வராது. இந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறோம், பார்த்துக்கோங்க. இன்னொன்று நான் மடித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த பேஸ்ட்டை தடவிடுங்க. நமக்கு கடைகளில் கிடைக்கிற அளவுக்கு நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நமக்கு சூப்பரான பக்குவத்தில் தான் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயந்தான். இதை மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நமக்கு சூப்பராக சமோசா செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே போட்டு கொஞ்சமாக எடுத்துருங்க. எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டு எடுத்துக்கோங்க. இது லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீட் வைக்க வேண்டாம், அப்போ தான் நல்ல மொறுமொறுவாக நமக்கு கிடைக்கும். இப்போ மெதுவாக திருப்பி விட்டுருங்க. நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங் வெளியே எதுவுமே வரலை, சூப்பராக நமக்கு நல்ல மொறுமொறுவாக வந்திருக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பார்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெங்காய சமோசா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அதை வெளியே வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம மைதா சேர்க்கலை, கோதுமை தான் சேர்த்துருக்கோம். பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்குது. புட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுவாக இருக்குன்னு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். உள்ள ஸ்டஃபிங் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். கடைகளில் கிடைக்கிறத விட நம்ம செய்கிறது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதை எல்லாரும் முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்க முடியும். இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.